உலக ஊடகங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு இந்திய மனிதர் பேசிக் கொண்டிருந்த வீடியோவை நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள். அப்படி என்ன அந்த மனிதர் பேசினார்? இந்திய ஜனநாயகத்தில் நாம் எல்லாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய தேர்தல் மோசடியை இந்திய தேர்தல் ஆணையமும் பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் இதோ என் கையில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். இந்தியாவுடைய பெரும்பாலான ஊடகங்கள் அவருடைய நேரலை ஒளிபரப்ப தயங்கின, பயந்தன, பண்ணல. ஆனால் உலகின் பெரும்பாலான ஊடகங்கள் அதை செய்தன. இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்களின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்கொடுமை இது என்று சொல்லியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை வீசிட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார், என் கையில் ஒரு அணுகுண்டு இருக்கு, விட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், தேர்தல் ஆணையம் எல்லாமே சிறைக்குள்ளே போயிடுவான், எல்லாரும் எங்கிட்ட தப்ப முடியாது அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அவர் சொன்னது நிஜமாகி இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, அதாவது பல்வேறு நேரங்களில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு நடந்த பல்வேறு தேர்தல்களில் இந்திய மக்களுக்கு இவர்கள் தேர்தல் மோசடியின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் வரும்போதெல்லாம் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் தேர்தல் ஆணைய திட்டம் போயிட்டு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அப்போதெல்லாம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 முறை ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பொறுப்பாக பதில் சொல்லவில்லை. இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை எடுத்துட்டு அதில் எவ்வளோ பெரிய மோசடி இருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை ஆர்எஸ்எஸும் தேர்தல் ஆணையம்லாம் ரொம்ப சாதாரணமாக இட போட்டுச்சு. என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? டிஜிட்டல் ஆதாரங்களை கேட்டிருக்கிறாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிறகு என்னென்னா ஒரு 300 கிலோ அளவுக்கு வரக்கூடிய பேப்பர் ஆதாரங்கள், நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், 7 அடி உயரம் இருக்கும், அடுக்கி வச்சிங்கன்னா அந்த அளவிற்கு. ஏன்னா இவன் இதெல்லாம் முழுமையாக பார்க்கவா போகிறான், நீ பண்ணுடா, நீ பாரு, நீ இதிலேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் ராகுல் விடுவாரா? அந்த மனிதர் அதை எடுத்து சென்றிருக்கிறார். 6 மாதமாக உழைத்திருக்கிறார். முடிவில் அவர் தெளிவாக சொல்கிறார், இந்தியாவில் தேர்தல் மோசடிகளின் மூலமாகத்தான் பாஜக மோடி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது, இதோ ஆதாரங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு ஆதாரமாக நான் பட்டியலிடுறேன். முதல் விஷயம், பெங்களூரில் ஒரு தொகுதி, சரியா, பெங்களூர் சென்ட்ரல் தொகுதி, சரியா, இந்த தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற தொகுதி, அதுக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள். இந்த தொகுதியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 4 தொகுதிகள் வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். இப்ப கடைசியா ஒரு தொகுதி எண்ணப்படுகிறது.